படித்து படித்து சொல்லியும் கேட்காத விஜய், கிடைத்தது தரமான பதில், வைரலாகும் வீடியோ. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடந்தது. இதில் அரசியலில் தானும் இருக்கிறேன் என்பதற்காக விஜய் பேசியது பெரும் சர்ச்சையை அவருக்கு எதிராக கிளப்பியுள்ளது. இந்த நிகழ்வில் பேசிய விஜய், நம்முடைய இந்த அரசியல் பயணத்தில் மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், ஏதோ அழுத்தம் இருக்குமோ என்று நினைக்கிறீர்கள். அழுத்தமா? நமக்கா? அழுத்தத்திற்கு எல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த முகத்தை பார்த்தால் அப்படியா உங்களுக்கு தெரிகிறது? நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஆனால் அழுத்தம் இருக்கிறதா என்று கேட்டீங்கன்னா, அழுத்தம் இருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது நமக்கு இல்லை, மக்களுக்கு இருக்கிறது. தமிழகத்தை இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் பாஜகவுக்கு அடிமையாகிதான் இருக்கிறார்கள். அவர்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுக ஏதாவது செய்வார்களா என்று பார்த்தால், இவர்களும் அவர்களை மாதிரிதான். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே இன்னும் மோசம். அவர்கள் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பார்கள், இவர்கள் மறைமுகமாக சரண்டர் ஆகி இருக்கிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். அரசியலுக்கு வந்த பிறகு சரி, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகும் சரி, ஒன்று சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மாதிரியோ இல்லை இப்பொழுது இருக்கிறவர்கள் மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டேன். ஒரு பைசா தொடமாட்டேன். அது எனக்கு அவசியமில்லை. ஒரு துளி ஊழல் கரைபடியாது, படியவும் விடமாட்டான் விஜய். நீங்கள் இது என்ன சினிமாவா? இது என்ன முதல்வன் படமா? இவர் வந்து ஒரே நாளில் கிளீன் பண்ணி விடுவான் என்று கேட்கலாம். அது சாத்தியமில்லை. அதை அகற்ற நடவடிக்கை எடுப்பேன் என பேசினார். இதனை அடுத்துதான் தற்போது அதிமுக நிர்வாகிகள், அதிமுக தலைமை என பலரும் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். பிளாக்கில் டிக்கெட் விற்று ஊழல் செய்தவர் ஊழல் பற்றி பேசலாமா? வருமான வரித்துறையை ஏமாற்ற நினைத்தவர் ஊழல் பற்றி பேசலாமா? சினிமாவில் எத்தனை கோடி கருப்பு பணம் பெற்றார், சம்பளத்தை மறைத்தவர் ஊழல் பற்றி பேசலாமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர். மேலும் சமீபத்தில் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் 150 ரூபாய் டிக்கெட் விற்பனையை 2000 கொடுத்து விற்கிறார்கள். இன்று இதனை தடுக்காதவர்கள் நாளை எப்படி மக்களின் பிரச்சனையை தடுப்பார்கள் என்ற கேள்வியை முன்வைத்து வருகின்றனர். இது தொடர்பான வீடியோக்கள் எல்லாம் இணையத்தில் வைரல் செய்து விஜய்க்கு கேள்வி மேல் கேள்வி கேட்டு வருகின்றனர். ஒரு நாள் வெளியே வந்து ஏதாவது பேசக்கூடாது என்றும் கூறுகின்றனர். விஜய் திமுகவை ஜெயிக்க வைக்க கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். தாவேகா கட்சியினர் விஜயின் நாடகத்தை நம்ப வேண்டாம். இவர் திமுகவின் பி டீம் என்ற விமர்சனமும் தற்போது அதிகரித்துள்ளது. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் இஸ்லாமியர் ஓட்டுக்காக வாயே திறக்கவில்லை. இவருக்கு இந்துக்கள் ஓட்டு இந்த முறை கிடைக்காது என்றும் கூறப்படுகிறது. நீங்கள் சோசியல் மீடியாவில் பேஜ், சேனல் வைத்திருந்தாலும் பெரிய வருமானம் இல்லையா? கவலையை விடுங்க. உடனே yachtpro24.com இல் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க.